சிக்கலான சட்ட நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சட்டவியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ். நான் ஏகாந்தன். பொதுவா சட்டம், நீதிமன்றம், வழக்கறிஞர்கள் அப்படின்னாலே நம் நேயர்களுக்கு உடனே நினைவுக்கு வருவது என்னவா இருக்கும்? பெரும்பாலும் அந்த தடிமனான புத்தகங்கள், குறுக்கு விசாரணைகள். ஆமா, குற்றவியல் மற்றும் சாட்சியச் சட்டங்கள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நிச்சயமாக. ஒரு வழக்கறிஞர் என்றால் இந்த விதிகளெல்லாம் அத்துப்படியாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை தகுதி மட்டுமே. அது வெறும் நுழைவுச்சீட்டு மட்டும்தான். ஏன்னா நீதிமன்றம் என்பது வெறும் அறிவுபூர்வமான விவாதங்கள் நடக்கும் ஒரு சாதாரண தர்க்கக் களம் என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலுமாக தவறு. அதாவது அது ஒரு மிக கடுமையான உளவியல் யுத்தம். ஆங்கிலத்தில் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு யுத்த களம் அது. இந்த ஆழமான தந்திரங்களை பற்றி பேசவே இன்று நாம் இந்த விவாதத்தில் இணைந்திருக்கிறோம். மக்கள் சட்டம் என்பதை கருப்பு வெள்ளையில் அச்சிடப்பட்ட வெறும் விதிகள் என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த நீதிமன்ற அறைக்குள் நுழையும் வினாடி அது மனித உணர்வுகள், தர்க்கம் மற்றும் அதிகாரத்தின், அதாவது பவர் டைனமிக்ஸின் நேரடி மோதலாக மாறிவிடுகிறது. அந்த விதிகளை பயன்படுத்தி ஒரு நீதிபதியின் மனநிலையை, எதிர்த்தரப்பு வழக்கறிஞரின் உத்தியை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாட்சியின் நம்பகத்தன்மையை உளவியல் ரீதியாக எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பதில்தான் ஒரு மாஸ்டர் அட்வொகேட்டின் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது. அப்போ ஒரு சாதாரண வழக்கறிஞருக்கும் ஒரு தலைசிறந்த வழக்கறிஞருக்கும் உள்ள வித்தியாசமே இந்த உளவியல் தந்திரங்களில்தான் ஒளிந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இதை நாம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவாதத்தின் முதல் பகுதியாக ஒரு வழக்கறிஞர் எப்படி தமக்கான ஒரு உளவியல் ஆளுமையை நிறுவுகிறார் என்பதை பார்ப்போம். இதையே தி ஆர் ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம். எனக்கு இதில் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு வழக்கறிஞர் நீதிமன்ற அறைக்குள் நுழையும் போதே அவருடைய உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ், எப்படி அவருடைய வாதத்தை தொடங்கி வைக்கிறது என்பதுதான். அது மிக முக்கியமான ஒரு அங்கம். இதை நான் ஒரு போக்கர் விளையாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன். போக்கர் விளையாட்டில் நம் கையில் எவ்வளவு மோசமான சீட்டு இருந்தாலும் சரி, நம் முகப்பாவனையை, அந்த போக்கர் ஃபேஸை வைத்து எதிராளி நம்மை எடை போடுவார் இல்லையா? நம் மன ஓட்டம் எதிராளிக்கு தெரியக்கூடாது என்ற அந்த விதியை நீதிமன்றத்தில் எப்படி செயல்படுத்துகிறார்கள்? போக்கர் விளையாட்டைப் போலவே நீதிமன்றத்திலும் சலனமற்ற தன்மை என்பது மிகப்பெரிய ஆயுதம். வரலாற்று ஆய்வாளரும் தத்துவவியலாளருமான ராபர்ட் கிரீன் அதிகாரத்தின் விதிகளை பற்றி கூறும்போது ஒரு மிக முக்கியமான விதியை முன்வைக்கிறார். அதுதான் கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். அதாவது உங்களின் நோக்கங்களை, உணர்ச்சிகளை மறைத்து வையுங்கள் என்பது. மிகச்சரி. இதை நீதிமன்றத்தில் எப்படி பொருத்திப் பார்ப்பது என்று ஒரு கற்பனைச் சூழலோடு பார்ப்போம். இப்போ ஒரு மிக முக்கியமான வழக்கில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் திடீரென்று நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு வலிமையான ஆவணத்தையோ அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதி முன் சமர்ப்பிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஓகே. அந்த ஆவணம் உங்கள் வழக்கை முற்றிலுமாக முறியடிக்கும் சக்தி கொண்டது. அந்த வினாடி நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு இயல்பாகவே ஒரு பதற்றம் வரும். என்ன செய்வது என்று தெரியாமல் அவசரமாக என் கோப்புகளை புரட்டுவேன். இல்லைன்னா என் ஜூனியரிடம் ஏதாவது கேட்பேன். என் முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி வெளிப்படும். அதுதான். அப்படி அந்த பதற்றத்தை காட்டுவது, அதாவது பேனிக்காவது, அந்த வழக்கை அங்கேயே தோற்கடித்துவிடும். உங்களின் அதிர்ச்சி எதிர்த்தரப்பிற்கு நாம் சரியான இடத்தில் அடித்துவிட்டோம், வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற அதீத நம்பிக்கையை கொடுத்துவிடும். ஆனால் ஒரு மாஸ்டர் அட்வொகேட் என்ன செய்வார் தெரியுமா? அந்த பதற்றமான சூழ்நிலையிலும் எந்த சலனமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக ஒரு சிறிய புன்னகையோடு தலையசைத்து அதை நான் முன்கூட்டியே எதிர்பார்க்கவே செய்தேன் என்ற தோரணையை வெளிப்படுத்துவார். அந்த ஒரு சிறு புன்னகை எதிர்த்தரப்பின் மன உறுதியை, அவர்களின் மொராலை முற்றிலுமாக உடைத்துவிடும். எனக்கு எதிராக ஒரு பெரிய ஆதாரம் வரும்போது நான் புன்னகைத்தால் அது ஒரு விதமான முட்டாள்தனமாகவோ அல்லது அதிக பிரசங்கித்தனமாகவோ தெரியாதா? நீதிபதிக்கு அது தவறான சிக்னலை கொடுக்காதா? நீங்கள் கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனால் இங்கே புன்னகை என்பது வாய்விட்டு சிரிப்பதோ அல்லது கிண்டல் செய்வதோ அல்ல. அது ஒரு சப்டில் நாட். அதாவது, ஓஹோ, இந்த வாதத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீர்களா, இதை நான் நேற்றே எதிர்பார்த்து இதற்கான பதிலோடு தான் வந்திருக்கிறேன் என்பது போன்ற ஒரு நுட்பமான உடல்மொழி. ஓ, புரிகிறது. இதன் உளவியல் விளைவு என்னவென்றால், அந்த ஆவணத்தை மிகுந்த நம்பிக்கையோடு சமர்ப்பித்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞரின் மூளைக்குள் ஒரு சந்தேகம் எழும். இவ்வளவு பெரிய ஆவணத்தை கொடுத்தோம், இவன் அசைந்து கொடுக்கவில்லையே என்று நினைப்பார்களா? சரியாக பிடித்து விட்டீர்கள்.
ஒருவேளை இதைவிட பெரிய ஆதாரம் இவன் கையில் இருக்குமோ, நாம் எதிலாவது தவறு செய்துவிட்டோமோ என்ற பயம் அவர்களுக்கு வந்துவிடும். நீதிமன்ற அறையை பொறுத்தவரை யார் தன் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அவரே அந்த முழு அறையையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதுதான் எழுதப்படாத விதி. இது மிக அற்புதமான உளவியல் தந்திரம். அதாவது நம் கையில் மாற்றாயுதம் இருக்கிறதோ இல்லையோ, நாம் பயப்படவில்லை என்பதை காட்டுவதே எதிராளியின் பாதி பலத்தை குறைத்து விடுகிறது. உண்மைதான். சரி, அமைதியாக சமாளித்து விட்டோம். ஆனால் நாம் என்றாவது ஒரு கட்டத்தில் வாய் திறந்து வாதாடித்தானே ஆக வேண்டும். எதிர்கற்பு நம் மீது தொடர்ந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை வீசிக்கொண்டே இருக்கும்போது நாம் எப்படி பதிலடி கொடுப்பது? என் இயல்பான உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் வீசும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இல்லை, என் கட்சிக்காரர் அப்படி செய்யவில்லை என்று தற்காப்பு பதில்களை, அதாவது டிஃபென்சிவ் ரிப்ளைஸ் அளிக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் பலர் செய்யும் தவறு. ஆமாம், தற்காப்புவாதம் செய்வது ஒரு மிகப்பெரிய உளவியல் பொறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி? ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து தற்காப்பு வாதங்களை மட்டுமே முன்வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களின் ஆடுகளத்தில் விளையாடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு விவாதத்தின் மையப்புள்ளியை யார் தீர்மானிக்கிறார்களோ அவர்களே அந்த விவாதத்தின் வெற்றியாளர். இதுதான் கண்ட்ரோலிங் த நரேட்டிவ் ஃப்ரேம் என்று சொல்வார்களா? சரியாக சொன்னீர்கள். எதிர்த்தரப்பு வீசும் பந்துகளுக்கெல்லாம் நீங்கள் மட்டையை வைத்து தடுத்துக்கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு பந்து விக்கெட்டை வீழ்த்திவிடும் அல்லவா? ஆமாம், நிச்சயமாக விக்கெட் விழுவும். இதை மாற்றுவது எப்படி என்பதற்கு BNS சட்டத்தின் கீழ் வரும் ஒரு வழக்கை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு கற்பனை வழக்கின் மூலமாக பார்த்தால் நேயர்களுக்கும் இன்னும் தெளிவாக புரியும். ஒரு பொதுவான சாலை மோதல் வழக்கை எடுத்துக்கொள்வோம். இப்போ எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் செய்த செயலின் மீது, அதாவது சட்ட பரிபாஷையில் ஆக்டஸ் ரியஸ் என்று சொல்வோம், அதன் மீது முழு கவனத்தையும் குவிக்கிறார். நீதிபதியிடம் உடைந்த காரின் கண்ணாடியை காட்டி, பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை இவர் செய்திருக்கிறார், கண்ணாடியை சுக்குநூறாக உடைத்திருக்கிறார் என்று உணர்ச்சிகரமாக வாதிடுகிறார். இப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கண்ணாடி ஏற்கனவே உடைந்திருந்தது, அல்லது அவர் தற்செயலாகத்தான் கைப்பட்டு உடைந்தது என்று அந்த செயலை நியாயப்படுத்தத் தொடங்குவேன். அதுதான் மிகப்பெரிய தவறு. நீங்கள் கண்ணாடியை பற்றி பேசத் தொடங்கிய வினாடியே நீங்கள் அவர்களின் ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ்குள், அதாவது அவர்கள் உருவாக்கிய உண்மைகளின் வலைக்குள் சிக்கிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்போ எப்படி வாதிட வேண்டும்? ஒரு மாஸ்டர் அட்வொகேட் வாதத்தின் மையப்புள்ளியை மெதுவாக அந்த செயலிலிருந்து குற்றமனதின், அதாவது மென்ஸ் ரியாவின் நேரக்கோட்டிற்கு நகர்த்துவார். டைம்லைன் ஆஃப் இன்டென்ட் என்று சொல்வோம். அது எப்படி? அந்த நரேட்டிவ் ஃப்ரேமை எப்படி மாற்றுவது? அந்த வழக்கறிஞர் நீதிபதியிடம் இப்படி சொல்வார்: ஐயா, அந்த கண்ணாடி உடைந்ததா இல்லையா என்பது இங்கு விவாதமே அல்ல. அது உடைந்திருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓ, ஒத்துக்கொள்கிறாரா? ஆமாம், ஒத்துக்கொண்டு விட்டு உடனே, ஆனால் அதை என் கட்சிக்காரர் ஏன் செய்தார் என்ற முந்தைய நிமிடங்களின் நேரக்கோட்டை கொஞ்சம் பாருங்கள். அவரை சுற்றி 20 பேர் கொண்ட ஒரு வன்முறை கும்பல் ஆயுதங்களோடு நின்று கொண்டிருந்தது என்று சொல்வார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியின்றி தற்காப்பிற்காக அவர் அந்த செயலை செய்ய நேரிட்டது. ஆக இங்கே குற்ற எண்ணம் இருக்கிறதா அல்லது உயிர் பயம் இருக்கிறதா என்று கேட்பார். அவர்கள் என்ன நடந்தது என்று பேசி நம்மை அந்த சிறிய வட்டத்திற்குள் சுழல வைக்க பார்க்கிறார்கள். நாம் அதை அப்படியே உடைத்து ஏன் நடந்தது என்ற பெரிய வட்டத்திற்கு ஆடுகளத்தை மாற்றிவிடுகிறோம். நிச்சயமாக இதுதான் ஃப்ரேமிங் தந்திரம். நீதிபதியின் கவனத்தை மெதுவாக உங்களுக்கு சாதகமான நரேட்டிவ்குள் கொண்டு வந்துவிட்டால் அதன் பிறகு எதிர்த்தரப்பு என்னதான் கத்தினாலோ அது எடுபடாது. பொதுவா வழக்கறிஞர்கள் என்றால் தொடர்ந்து ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள், சாட்சிகளை கேள்விகளால் தொலைத்தெடுப்பார்கள் என்றுதான் நாம் சினிமாக்களில் பார்த்திருக்கிறோம். உண்மைதான், அது ஒரு பொதுவான பிம்பம். ஆனால் நம்முடைய சட்டப்பகுப்பாய்வின் அடுத்த கட்டமாக த பவர் ஆஃப் சைலன்ஸ், அதாவது மௌனத்தை ஆயுதமாக்குவது. எனக்கு தோன்றிய ஒரு உவமை என்னவென்றால், மௌனம் என்பது ஒரு வெற்றிடம் போல. இயற்கையிலேயே ஒரு வேக்யூம் உருவானால் காற்றது உடனடியாக நிரப்பப்பாயும் இல்லையா? சரியாகச் சொன்னீர்கள். அதேபோல மனித மூளையும் ஒரு உரையாடலில் ஏற்படும் அந்த மௌன வெற்றிடத்தை பார்த்து பயப்படும், அதை வார்த்தைகளால் நிரப்பத் துடிக்கும். இந்த உளவியல் தந்திரத்தை ஒரு வழக்கறிஞர் எப்படி செயல்படுத்துகிறார்? உங்களின் அந்த வெற்றிடம் என்ற உவமை மிக துல்லியமானது. மனிதர்கள் இயல்பாகவே மௌனத்தைக் கண்டு அஞ்சுபவர்கள். இதை நாம் குறுக்கு விசாரணையில் மிக தெளிவாக பார்க்கலாம். கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றீங்க. ஒரு சாட்சியை விசாரிக்க கூண்டில் ஏற்றியிருக்கிறார்கள். ஒரு மாஸ்டர் அட்வொகேட் அந்த சாட்சியிடம் மிகவும் கடினமான ஒரு சிக்கலான கேள்வியை கேட்பார். சாட்சி ஒரு அரைக்குறையான பதிலை சொல்வார். ஓகே. உடனே வழக்கறிஞர் அடுத்த கேள்வியை கேட்க மாட்டார். மாறாக எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த சாட்சியின் கண்களை நேர்க்கு நேர் பார்த்து ஒரு லேசான புன்னகையோட அப்படியே நிற்பார். அட,
அந்த ஒரு சில நொடிகள் இருக்கிறதல்லவா, அதை த ஸ்ட்ராட்டஜிக் பாஸ் என்று சொல்வோம். ஆனால் இங்கே எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோன்றுகிறது. நான் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அப்படியே அமைதியாக நின்றால் நீதிபதிக்கும் மற்றவர்களுக்கும் இவன் அடுத்த கேள்வியை மறந்துவிட்டான் போலிருக்கிறது என்று தோன்றாதா? அந்தச் சூழல் எனக்குத்தானே தர்மசங்கடமாக மாறும். தர்மசங்கடமான நிலைதான் நமக்கு தேவை. ஆனால் நீங்க எப்படி நிற்கிறீர்கள் என்பதில்தான் சூட்சமமே இருக்கிறது. எப்படி நிற்க வேண்டும்? நீங்கள் தரையை பார்த்து குழப்பமாக நின்றால் நீங்கள் சொல்வது போல தோன்றும். ஆனால் ஒரு வேட்டைக்காரனைப் போல சாட்சியின் கண்களை நேரடியாக பார்த்து நீ பொய் சொல்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்பது போன்ற ஒரு பார்வையை வீசினால் அந்த மௌனத்தின் முழு அழுத்தமும் அந்த சாட்சியின் தோள்களில் இறங்கும். அந்த சில நொடிகள் சாட்சிக்கு ஒரு யுகம் போல தோன்றும். அப்போது அந்த சாட்சியின் மூளைக்குள் என்ன ஓடும்? ஒரு மிகப்பெரிய புயல் ஓடும். நாம் சொன்னதில் ஏதோ தவறு கண்டுபிடித்து விட்டாரோ, அதனால்தான் இப்படி சிரிக்கிறாரோ, நாம் மாட்டிக்கொண்டோமா என்றெல்லாம் பதற்றப்படத் தொடங்குவார்கள். ஆமாம், இயல்பான மனித மனநிலை அதுதான். அந்த மௌன வெற்றிடத்தை எப்படியாவது நிரப்ப வேண்டும், தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பதற்றத்தில் தாமாகவே பல உண்மைகளை கொட்டிவிடுவார்கள். இல்லை ஐயா, நான் அன்று அப்படி பார்த்தேன், ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்று அவர்கள் தாமாகவே உளரத் தொடங்குவார்கள். குறுக்கு விசாரணையில் ஒரு வழக்கறிஞர் கேட்கும் கேள்விகளை விட அவர் கேள்விகளுக்கு இடையில் விடும் அந்த மௌன இடைவெளிகளே மிகப்பெரிய உளவியல் பொறிகள். இதை நேயர்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் எப்போதுமே வார்த்தைகளில்தான் சக்தி இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் சரியான இடத்தில் சரியான உடல் மொழியோடு பயன்படுத்தப்படும் மௌனம் எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இப்போது கண்கூடாக பார்க்க முடிகிறது. கட்டாயமாக. சரி, இதுவரை நாம் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரையும் சாட்சியையும் எப்படி கையாள்வது என்று பார்த்தோம். ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி அந்த அறையில் மிக முக்கியமான முழு அதிகாரமும் படைத்த ஒருவர் இருக்கிறார். நீதிபதி இல்லையா? ஆமாம், அவர்தான். தீர்ப்பெழுதப் போகும் நீதிபதியின் மனநிலையை, அந்த ஜுடிஷியல் மைண்டை எப்படி படிப்பது? ஒருவேளை நீதிபதியே அந்த வழக்கின் உண்மைகளையோ அல்லது சட்டத்தையோ தவறாக புரிந்து கொண்டு ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்தால் அதை எப்படி எதிர்கொள்வது? இதுதான் ஒரு வழக்கறிஞரின் திறமைக்கான உச்சகட்டச் சோதனை. ஒரு தலைசிறந்த வழக்கறிஞர் வழக்காடும்போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை பார்ப்பதை விட நீதிபதியின் உடல் மொழியையே அதிகம் படிப்பார். அதை ரீடிங் த பெஞ்ச் என்று சொல்வோம். ஆமாம். நீதிபதி எப்போது தன் கண்ணாடியை கழற்றுகிறார், எப்போது சலிப்போடு பேனாவை கீழே வைக்கிறார், எப்போது வாதத்தில் ஈர்க்கப்பட்டு முன்னால் சாய்ந்து கவனமாக கேட்கிறார், இவை ஒவ்வொன்றும் நாம் வாதத்தின் போக்கை மாற்ற வேண்டியதற்கான சிக்னல்கள். இது புரிகிறது. ஆனால் என் கேள்வி என்னவென்றால், ஒருவேளை நீதிபதி சட்டத்தை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது அவரிடம், ஐயா, நீங்கள் சொல்வது தவறு, சட்டம் இப்படித்தான் சொல்கிறது என்று நேரடியாக சுட்டிக்காட்டி வாதிடக் கூடாதா? ஒருபோதும் கூடாது. அப்படி செய்வது ஒரு வழக்கறிஞர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தற்கொலைக்குச் சமம். ஏன்? நீதிமன்றத்தில் உண்மையைத்தானே பேச வேண்டும். உண்மைதான். ஆனால் எப்படி பேசுகிறோம் என்பது முக்கியம். இங்கேதான் நாம் மனித உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிபதி என்பவர் அந்த அறையின் உச்சபட்ச அதிகாரம். அவருடைய முழு அடையாளமே அந்த அதிகாரத்தில்தான் அடங்கியிருக்கிறது. அவரிடம் நேரடியாக தவறை சுட்டிக்காட்டும்போது அவருடைய தர்க்க மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டு அகங்காரம், அதாவது ஈகோ விழுத்துக்கொள்ளும். என் அதிகாரத்தை இவன் கேள்வி கேட்கிறானா என்ற ஒரு தற்காப்பு மனநிலை அவருக்கு வந்துவிடும். அப்படிதானே? சரியாகச் சொன்னீர்கள். அதை காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ் என்று உளவியலில் சொல்வார்கள். அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு சரியான சட்டத்தை எடுத்து வைத்தாலும் அவர் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அப்படியானால் நீதிபதி தவறு செய்யும்போது அவரை எப்படித்தான் திருத்துவது? உண்மையை எப்படி நிலைநாட்டுவது? அதற்கு பெயர்தான் ஸ்ட்ராட்டஜிக் சப்மிஷன் அல்லது தந்திரமான அடிபணிதல். இது மிகவும் நுட்பமான ஒரு வேலை. எப்படி செய்வார்கள்? நீதிபதி ஒரு ஆவணத்தை தவறாக புரிந்து கொண்டால் ஒரு மாஸ்டர் அட்வொகேட் எழுந்து, மன்னிக்க வேண்டும் கண நீதிபதி அவர்களே, இந்த வழக்கின் மிக முக்கியமான ஒரு கோணத்தை உங்களின் மேலான பார்வைக்கு நான் முன்கூடியே தெளிவாக கொண்டு வர தவறிவிட்டேன் என்று சொல்வார். என் பிழையை பொறுத்து கொண்டு நான் இப்போது சமர்ப்பிக்கும் இந்த ஆவணத்தின் 3வது பக்கத்தை சற்று பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று மிகவும் பணிவாக கூறுவார். இதன் உளவியல் எனக்கு இப்போது புரிகிறது. அதாவது தவறு நீதிபதியுடையது, ஆனா பொறுப்பை முழுவதுமாக தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நான் தான் உங்களுக்கு சரியாக சொல்லவில்லை என்று கூறி அதே ஆவணத்தை அவர் முன்வைக்கிறார் வழக்கறிஞர். இதில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நீதிபதியின் அகங்காரம் இங்கே சீண்டப்படுவதே இல்லை. மாறாக வழக்கறிஞர் தன்மீது பழியை போட்டுக்கொண்டதால் நீதிபதியின் அதிகார மனநிலை திருப்தி அடைகிறது. உடனே அவர்
எந்த தடையுமின்றி அந்த ஆவணத்தை படித்துப் பார்த்து உண்மையை புரிந்து கொள்வார். அதிகாரத்தை நீதிபதியிடமே விட்டுக் கொடுப்பது போல் தோற்றமளித்து அவருக்கு ஒரு மரியாதையான வழியை ஏற்படுத்திக் கொடுத்து முடிவில் தனக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதே கோர்ட்ரூம் டைனமிக்ஸின் உச்சகட்டம். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய செஸ்காரட்டம் தான். எந்த காயை எப்போது நகர்த்த வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது விட்டுக் கொடுப்பது போல் நடித்து ராஜாவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நுண்ணறிவுதான் எல்லாம். நிச்சயமாக இது வெறும் சட்டப்புத்தகம் சார்ந்த அறிவல்ல, மனிதர்களின் மனதிற்குள் ஊடுருவும் கலை. இதையெல்லாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நீதிமன்றத்தில் சட்டம் என்பது இரு தரப்பிற்கும் பொதுவான ஒரு வாள்தான். ஆனால் அந்த வாளை எப்படி, எந்த கோணத்தில், என்ன உளவியல் உத்தியோடு வீசுகிறோம் என்பதே ஒரு சாதாரண வழக்கறிஞரையும் ஒரு மாஸ்டர் அட்வொகேட்டையும் பிரிக்கிறது. அதிகாரத்தின் இந்த இயக்கவியலை, அதாவது பவர் டைனமிக்ஸை புரிந்து கொண்டவர் மட்டுமே சட்டத்தின் உண்மையான ஆன்மாவை ஆழ முடியும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, விவாதத்தின் மையப்புள்ளியை வடிவமைப்பது, மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவது மற்றும் நீதிபதியின் மனநிலையை படிப்பது, இந்த 4 உளவியல் தூண்களில்தான் ஒரு மாபெரும் வெற்றி கட்டியெழுப்பப்படுகிறது. மிக தெளிவாகவும் எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியும்படியும் இந்த உளவியல் யுத்தத்தை எங்களுக்கு விளக்கினீர்கள். நேயர்களே, இன்று நாம் பேசிய இந்த விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் இது முழுவதும் பொருந்தும். ஆமாம், எல்லா இடங்களிலும் இந்த உளவியல் இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறது, அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு கடுமையான வாக்குவாதம் நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். என்ன கேள்வி? அந்த நெருக்கடியான தருணத்தில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பதற்றப்படாமல் இருக்கிறீர்களா? மௌனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எதிராளியின் உண்மையான நோக்கங்களை வெளிக்கொண்டு வருகிறீர்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக விவாதத்தின் மையப்புள்ளியை, அந்த நரேட்டிவ் ஃப்ரேமை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்களா? அல்லது அடுத்தவர்கள் வீசும் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து அவர்கள் விரிக்கும் அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸுக்குள் சிக்கிக்கொண்டு வெறும் தற்காப்பு பதில்களை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் விவாதங்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்டத்தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.